بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, கோடை காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கோடையின் வெயில், அதனால் எங்கு பார்த்தாலும் கடுமையான வெப்பம், கடுமையான வெயிலின் காரணமாக என்று மக்களுடைய பரிதவிப்பு எங்கு பார்த்தாலும் அவர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வெளியில் தலை காட்ட முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் கடுமையான வெப்பம், வெயில், உஷ்ணங்கள், இரவில் நம்மால் தூங்க முடியவில்லை. இப்படியாக நாம் இந்த உஷ்ணத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக என்ன செய்கின்றோம்? ஏசி, ஃபேன், குளிர் சாதன பெட்டிகளுக்கு அவைகளுக்கு ஓய்வில்லாமல் அவைகளை ஓட விடுகின்றோம். இதுதான் இன்றைய நாட்டினுடைய நிலையாக இருக்கின்றது. இதற்கு முன் இல்லாத அளவிற்கு கடுமையான வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் இன்றைக்கு நாம் சந்தித்து வருகின்றோம். அறிவியல் ஆய்வாளர்களிடம் இதை பற்றி கூறும் பொழுது, புவி வெப்பமயமாக ஆகிவிட்டது, காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது, மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றன, இதனால் மழையில் தடைபடுகின்றது, இதனால் பூமியில் வெப்பமடைகின்றது என்பதையெல்லாம் அறிவியல் காரணங்களாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த வெயிலிலிருந்து தற்காத்து கொள்ள மருத்துவர்கள் பல ஆலோசனைகள் வழங்கி வருகின்றார்கள். அது என்ன ஆலோசனை என்று சொன்னால், நீங்கள் வெயிலிலே அதிகமாக சுற்றாதீர்கள், வெப்பத்திலே நீங்கள் தேவையில்லாமல் வெயிலிலே செல்லாதீர்கள், காலை 11 மணி முதல் 5 மணி, மாலை 5 மணி வரை தேவையில்லாமல் வெளியிலே சுற்றாதீர்கள். இது போன்ற காலங்களிலே நீங்கள் தண்ணீரை அதிகமாக குடியுங்கள், பழச்சாறுகளை அருந்துங்கள், பழ வகைகளை அதிகமாக சாப்பிடுங்கள், நீர் சத்துள்ள தர்பூசணி போன்ற பழங்களை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளுங்கள் என்பதாகெல்லாம் மருத்துவர்கள் ஆலோசனை கொடுக்கின்றார்கள், நாம் வெயிலிலிருந்து தற்காத்துக் கொள்ள. அன்பிற்குரியவர்களே, இதுவெல்லாம் நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான். இது பொதுவான விஷயமாகும். அதே சமயத்திலே இந்த வெயிலை, இந்த உஷ்ணத்தை மூமின்களாகிய நாம், முஸ்லிம்களாகிய நாம் இன்னொரு கண்ணோட்டத்திலும் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வெயில், இந்த உஷ்ணம் என்று சொன்னாலே நமக்கு நினைவு வர வேண்டியது
என்னவென்று சொன்னால், நரகத்தினுடைய நெருப்பு நிச்சயமாக நமக்கெல்லாம் நினைவில் வர வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே இந்த வெயிலிலே தபூக் போரின் போது சிலர்கள் போருக்கு செல்லாமல் போருக்கு செல்பவர்களையும் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கடுமையான வெயிலாக இருக்கின்றது, நீங்கள் செல்லாதீர்கள் என்பதாக. அந்த நேரத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்குகின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. இந்த வெயில் வெப்பம் இருக்கின்றதே, நரகத்துடைய அந்த வெயிலை விட நரகத்துடைய உஷ்ணம் மிக அதிகமானது என்பதை நபியே நீங்கள் சொல்லுங்கள். இந்த வெயிலை விட நரகத்துடைய உஷ்ணம் இருக்கின்றதே மிக கடுமையானது என்பதாக அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகள் நாம் இன்னொரு வகையிலே யோசிக்க வேண்டும். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் கடுமையான வேதனையாக நரகத்தை வைத்திருக்கின்றானே, அந்த நரகத்துடைய வேதனைகளை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கு சூரியன் எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்றது. சூரியன் என்பது எங்கே இருக்கின்றது? பக்கத்திலே இல்லை, கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இந்த நேரத்திலேயே நமக்கு இவ்வளவு வெப்பங்கள் இருக்கின்றது என்று சொன்னால், நாளை மறுமை நாளையிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் ஒரு மைல் தூரத்தில் தான் இருக்கும், தலைக்கு மேல் இருக்கும். இன்றைக்கு கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் பட்டு இருக்கும் பொழுதே நம்மால் அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால், மறுமை நாளையிலே ஒரே ஒரு மைல் தூரத்தில் தான் இருக்கும், உங்கள் தலைக்கு மேல் சூரியன் இருக்கும் என்று சொன்னார்களே. அந்த நேரத்திலே அவரவர் பாவத்திற்கு ஏற்றார் போல் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள். சிலர்கள் கரண்டை காலின் அளவிற்கு வேர்வையிலே இருப்பார்கள், சிலர் முட்டிக்காலின் அளவிற்கு வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள், சிலர் இடுப்பளவிற்கு வேர்வையிலே இருப்பார்கள், சிலர் வேர்வையாலேயே மூழ்கி விடுவார்கள். அந்த வெப்பத்தின் காரணமாக மூழ்கி விடுவார்கள் என்று சொன்னார்களே பெருமானார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை பெரிய அந்த வெப்பமாக இருக்கும் என்பதை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே எந்த நிழலும் இருக்காது, அர்ஷுடைய நிழலை தவிர. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 நபர்களுக்கு அந்த அர்ஷுடைய நிழலிலே அல்லாஹ் தஆலா இடம் கொடுக்கின்றான். எந்த நேரத்திலே சூரியன் நம் தலைக்கு மேலே ஒரு மைல் தூரத்திலே இருக்குமே, அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 நபர்களுக்கு அந்த அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றான். அந்த 7 நபர்கள் யார்? அதிலே ஒருவர் தான் நீதியான அரசர். இந்த உலகத்தில் அவர் சரியான நீதியான ஆட்சியை புரிந்தார், நீதியான முறையில் நடந்தார். அல்லாஹ் தஆலா அவருக்கு பிரதியாக நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலை அவருக்கு கொடுப்பான். இரண்டாவதாக சொல்லப்பட்டது, வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர். தன்னுடைய வாலிபத்தை வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அவர் கழித்த வாலிபர். மூன்றாவதாக மஸ்ஜிதோடு தொடர்புடையவர், தன்னுடைய மனதை மஸ்ஜிதோடு லயித்தவர் என்பதாக சொன்னார். அவர் வெளியிலே சென்றாலும் நான் மீண்டும் எப்பொழுது மஸ்ஜிதுக்கு செல்வேன் என்று தன்னுடைய மனதை மஸ்ஜிதே லயிக்க வைத்தவர். நான்காவதாக சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக சேர்ந்து பிரியக்கூடிய 2 நண்பர்கள். அவர்கள் சேருவதும் பிரிவதும் அல்லாஹ்வுக்காகவே இருக்கும் என்று சொன்னார்கள். ஐந்தாவதாக உயர்ந்த பெண் ஒருத்தி தவறான வழிக்கு அழைத்து நான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறேன் என்று தவிர்ந்து கொண்ட அந்த வாலிபர். தவறான பாதைக்கு செல்லாமல், விபச்சாரத்திற்கு செல்லாமல் அவர் தன்னை தற்காத்து கொண்டாரே, அந்த வாலிபனுக்கு நாளை அர்ஷுடைய நிழலிலே அல்லாஹ் தஆலா இடமளிப்பான் என்பதாக சொன்னார்கள். ஆறாவதாக தான தர்மம் கொடுக்கின்றார். ஆனால் தான் கொடுக்கக்கூடிய தான தர்மம் வலது கரம் கொடுக்கக்கூடியது இடது கரத்துக்கு கூட தெரியாமல் மறைத்து தான தர்மம் செய்கின்றாரே, அவருக்கு நாளை மறுமையிலே அர்ஷுடைய நிழலே. ஏழாவதாக தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்கின்றாரே, இவருக்கு கொடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே,
இப்படியாக அந்த கடுமையான வெப்பத்தில நேரத்திலும் அருஷுடைய நிழலிலே நாம் இடம்பெறக்கூடிய மக்களாக நாமும் மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நம்மையும் அந்த நிழலுக்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாம் இந்த வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பலவிதமான முறைகளை கையாளுகின்றோம். கடுமையான வெப்பம் அடிக்கின்றது, வெயில் அடிக்கின்றது, வெயிலே நாம் சும்மா இருந்து விடுகின்றோமா? ஏதாவது ஒரு முறையை கையாளுகின்றோம். என்ன முறை? கடுமையான வெயிலிலே நாம் வாகனத்தை ஓட்டி செல்கின்றோம், எங்காவது மரத்துடன் நிழலை பார்த்தால் அங்கு நின்று விடுகின்றோம். ஆஹா, எங்குமே மரம் நிழல் இல்லை என்பதாக நாம் தேடி தேடி அடைகின்றோம். சொல்லுவார்கள் அல்லவா, வெயிலின் அருமை நிழலிலே தெரியும். அந்த நிழலை தேடி நாம் என்ன செய்வோம்? அங்கங்கு அலைவோம். அல்லது ஏதாவது ஒரு கட்டிடத்துடைய நிழல் இருக்குமா, அங்கே நாம் சற்று இலைப்பாரி விட்டு செல்லலாம், அப்படிதான் நினைப்போம். வாகனம் தோட்டிகிட்டே போகும்போது கடுமையான வெயில் அடிக்கின்றது, நாம் எங்காவது ஒரு நிழல் கிடைக்காதா என்பதாக நாம் ஒதுங்க பார்ப்போம், மரத்துடைய நிழல். அதே போன்று வீடுகளுக்கு உள்ளே வந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? ஃபேன், அதாவது ஏசி, என்னென்னலாம் நம்மை குளிர செய்யுமோ அதையெல்லாம் பயன்படுத்துவோம். அன்பிற்குரியவர்கள், நாம் சற்று யோசிக்க வேண்டும். இங்கு நாம் இந்த வெப்பத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள பல முறைகளை கையாளுகின்றோமே. நரக நெருப்பிலே எந்த வழியும் இருக்காது. நாம் அந்த நரக நெருப்பை பயப்பட வேண்டும். அதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நம்மால் இந்த வெப்பங்களை தாங்க முடியவில்லையே, நரகத்துடைய அந்த வெப்பம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உலகத்துடைய நரக நெருப்பு இருக்கிறல்லவா, நரகத்துடைய நெருப்புக்கு மத்தியிலே 70 மடங்கு அதிகம் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு. இந்த உலகத்துடைய நெருப்பு 1 மடங்கு தான், மீதமுள்ள 69 மடங்கு நாளை மறுமையிலே இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. அப்படி கடுமையான வெப்பம் அந்த நேரத்தில் இருக்கும். அங்கு எந்த உதவியும் இருக்காது, அல்லாஹ்வுடைய உதவி. நாம் யோசிக்க வேண்டும், மூமின்களாக நாம் யோசிக்க வேண்டும், இது போன்ற நிலைகளிலே நாம் எப்படி தற்காத்துக் கொள்வது? அல்லாஹ் மட்டுமே நமக்கு உதவி செய்பவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எந்த தைரியத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை விடுகின்றோம்? பல நேரங்களிலே பாவங்களிலே புரிகின்றோம், அல்லாஹ்விற்கு மாற்றமான காரியங்களை தைரியமாக செய்கின்றோம், அநியாயத்தை அக்கிரமத்தை செய்கின்றோம். எந்த தைரியத்திலே? இந்த உலகத்திலே நம்மால் இந்த வெப்பங்களை தாங்க முடியவில்லையே, மறுமையிலே அல்லாஹ் தஆலா கடுமையான வேதனையை, நரகத்துடைய உஷ்ணத்தை வைத்திருக்கின்றானே, நாம் யோசிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லவர்களே, இந்த நேரத்தில் நாம் மறுமையை சிந்திக்க வேண்டும். ஏன் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய இந்த உஷ்ணத்தை வைத்து நாம் மறுமையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுக்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு முஃமின், ஆஹா, நாம குழந்தைகளை சொல்லி வளர்ப்போம் அல்லவா, நீ தவறு செய்தால் அல்லாஹ் உன்னை எங்கு போடுவான்? நரகத்திலே போட்டு விடுவான். இது உண்மை. குழந்தைகளுக்கு நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வளர்ப்போம். என்ன சொல்லி வளர்ப்போம்? நீ தவறு செய்தால் அல்லாஹ் எங்கே போடுவான்? நெருப்பிலே போடுவான். நரகத்தினுடைய அச்சத்தை குழந்தைகளிலிருந்து நாம் ஊட்டி வளர்க்கின்றோம். பிறகு பெரிதாகிவிட்டால், மறந்துவிட்டால் எப்படி? உண்மை அதுதான். நாம் தவறு செய்தால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான். கண்ணியமிக்கவர்களே, குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் நரகத்துடைய வேதனையை பயப்படுங்கள், நரகத்தை பாருங்கள், நீங்கள் நரகத்துடைய நெருப்பை சற்று யோசித்து பாருங்கள் என்பதாக பல விஷயங்கள் நமக்கு உதாரணம் காட்டுகின்றான் சொல்வது. மறுமை நாளையே அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்திலே கூச்சலிடுவார்கள், கத்துவார்கள். சாதாரணமான விஷயமாங்க. உலகத்திலே ஒரே ஒரு மடங்கு நெருப்பை நம்மால் தாங்க முடியலை. அதுவும் நம்ம நெருப்பில் நாம் போய் கையை வைக்க போகிறதில்ல, தூரமாக தான் இருப்போம். அதுவே நம்மளால் தாங்க முடியலையே. 70 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பிலே தூக்கி வீசி எறிந்தால் கத்தாமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் நரகத்திலே கூச்சலிடுவார்கள், கத்துவார்கள், கதறுவார்கள். என்னவென்று? ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் ஸாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். யா அல்லாஹ், எங்களை நீ வெளியாக்கு என்பதாக
கூச்சலிடுவார்கள், கத்துவார்கள். எங்களை நீ வெளியாக்கினால் நாங்கள் என்ன செய்வோம்? உலகத்திற்கு சென்று முன்னால இருந்ததை போல இருக்க மாட்டோம். நல்ல அமல்களை செய்வோம், நல்ல விஷயத்தை நாங்கள் செய்வோம். யா அல்லாஹ் எங்களை வெளியேற்று என்று அந்த நேரத்தில் நரகவாசிகள் கத்துவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து சொல்லப்படுமா, அடியானே அவலம் நாம் இருக்கும். என்னப்பா இப்ப நீ கத்துறியே, உலகத்துல உனக்கு என்ன ஆயுள் கொடுக்கப்படலையா? உனக்கு சொல்லப்படலையா? நல்ல விஷயங்கள் உனக்கு சொல்லப்படலையா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உனக்கு வரலையா? எவ்வளவு விஷயத்தை சொன்னாங்களே. வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, வயதுகள் கொடுக்கப்பட்டது, அறிவுரைகள் சொல்லப்பட்டது, எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லப்பட்டும் கூட நீ மீண்டும் மீண்டும் அதே தவறையே செய்து கொண்டிருந்தாயே. அல்லாஹ் கேட்பான், அவனும் நாம் இருக்கும். மாய ததக்கருஃபி மண் ததக்கர வஜாக்கும் நதீர். சொல்லப்படுமா, உனக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதல்லவா? உனக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உனக்கு சொன்னாரு, நல்ல விஷயத்தை சொன்னாரு, நரகத்தை பயந்துக்கன்னு சொன்னாரு, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னாரு. நீ அதையெல்லாம் எடுக்கவில்லையே. அந்த நேரத்தில் பாராமுகமாக இருந்துவிட்டு இங்க நீ கத்துறியே என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்பான். நியமிக்கிறவர்களை நாம் யோசிக்க வேண்டும். நாம் அந்த நிலையிலே அல்லாஹ் எப்படி கேட்கின்றான் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் இது யாருடைய தவறு? சொல்லப்படுமா, இந்த நரகத்தில் வேதனை அனுபவி, சுவைத்து பார். அநியாயக்காரனுக்கு உதவி இல்லை என்பதாக அல்லாஹ் அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. நரக நெருப்பி விட்டு அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய அமல்களை எல்லாத்தில் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமிக்கவர்களே, நரகத்தை பற்றி நினைவு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியது. ஒரு மூமினுக்கு இந்த வெயிலும் கூட, இந்த வெப்பமும் கூட, இந்த உஷ்ணமும் கூட பல படிப்பினைகளை தருகின்றது, பல பாடங்களை கொடுக்கின்றது. ஏதோ நாம் வெயில் என்ற கண்ணோட்டத்தை மட்டும் பார்க்காமல், ஏதோ என்னால் முடியவில்லை என்று கத்தாமல், இதிலே நாம் என்ன பாடம் பெற முடியும் என்று சற்று யோசிக்க வேண்டும். இந்த கடுமையான வெயிலை கொண்டு நரகத்திலே அந்த நெருப்பையாவது யோசிக்க வேண்டும். யோசித்தால் நம்முடைய வாழ்க்கை சீர்பெறும். வாழ்க்கை சீர்பெறும். அல்லாஹ் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்திலும் படிப்பினை வைத்திருக்கின்றான். நரகத்துடைய நெருப்பை கொண்டும் அல்லாஹ் படிப்பினை வைத்திருக்கின்றான். வெயில் என்று சொல்லுகின்றோம், அந்த கடுமையான வெயிலிலும் உஷ்ணத்திலும் மோமின்களாகிய நமக்கு பல படிப்பினைகளை வைத்திருக்கின்றான் சகோதரர்களே. எனவே நாம் யோசிக்க வேண்டும். இந்த நெருப்பை நம்மால் தாங்க முடியவில்லை, இந்த உஷ்ணத்தை நம்மால் தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்திலே எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அவ்வாறு நாம் யோசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவன் நரகத்தையும் அதன் உஷ்ணத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில யோசித்து பார்த்தால் என்ன செய்ய மாட்டான்? அவன் பாவம் செய்ய மாட்டான், அட்டூழியம் செய்ய மாட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுவதற்கு அவன் எந்த நேரத்திலும் துணிய மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், தொழுகை விடுவதற்கு அவன் தைரியப்பட மாட்டான். ஏன்னு சொன்னால், ஒரு வேளை தொழுகை விட்டால் கூட அந்த கடுமையான வேதனை வைத்திருக்கின்றானே, அதை பயப்படுவான். பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் பார்க்கின்றானே, நான் பாவம் செய்தால் அல்லாஹ் நரகத்திலே போடுவானே என்ற அச்சம் அவனை தடுக்கும். அநியாயம் செய்யக்கூடிய நேரத்திலே நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த உலகத்தில் அநியாயம் செய்து விடலாம், மறுமையிலே சென்று நாம் மாட்டிக்கொண்டால் நரகத்துடைய அந்த நரகத்தில் நிறுத்தி வைத்து அல்லாஹ் கேட்டால் நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று அச்சப்படுவான். இப்படியாக தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் சரியாக நிறைவேற்றுவார். குடும்பத்திலே சரியாக நடப்பார். கணவன் மனைவிக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார், மனைவி கணவனுக்குரிய கடமையை நிறைவேற்றுவார். எல்லாமே இந்த நரகத்துடைய அச்சம் அவர்களை சரியான வழியிலே நடக்க தூண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்கள், அல்லாஹ்விலே நாம் இதை கொண்டு பலவிதமான படிப்பினைகளை பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு அவர்கள் அனைவர்களுக்கும் நரகத்துடைய அந்த நரகத்துடைய உஷ்ணத்தை விட்டும் அதனுடைய புகைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக, அதற்கான நல்ல அமல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருவானாக. கடுமையான இந்த வெயிலை விட்டும்
நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இந்த உலக மக்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் மழையை கொடுப்பானாக, நம்மின் மீது மழையை பொழிய செய்வானாக. அல்லாஹ்விடத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் எங்களின் மீது மழையை கொடுப்பாய் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நாம் பிரார்த்தித்தால் கொடுக்கப்படாத ஒன்றுமில்லை, அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பார். எனவே அல்லாஹ்விடத்திலே மழையை பிரார்த்திப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அனைவருக்கும் இந்த வெயிலுடைய கொடுமையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சொன்ன விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.